அவுட் சைடில் கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியான சிக்கன் சமோசா பண்ணலாமா? அதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் பல்லாரியை வந்து குட்டியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட 2 பச்சை மிளகாவை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. போன்லெஸ் சிக்கனை வந்து குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா வதங்கி தண்ணி விட்டதுமே இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மிளகு பொடி, கறி மசாலா பொடி, தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க. இனி இதை மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதுமே இது வந்து மிக்சர் ஜாருக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் கொரப்பாக வந்து பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 கப்பு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி மல்லி இலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஒரிகனோ, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 2 சின்ன சைஸு உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கையில் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுக்கும்போது கையில் ஒட்டாமல் நல்லா வந்து வரணும். அதுதான் சரியான பதம். அடுத்ததாக சமோசா ஷீட் வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி சமோசா ஷேப்பில் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு உருண்டை பிடிச்சி நீங்கள் வந்து அந்த கோன் ஷேப்பில் இருக்குல்ல அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபில்லிங்கை வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சமோசாவில் வந்து ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபில்லிங் கிடைக்கும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சமோசா எல்லாத்தையுமே 1 பை 1 ஆயிலில் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ளேமும் மீடியமில் வச்சுட்டு நல்லா வந்துட்டு 2 சைடும் ஈவனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான அவுட் சைடில் கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.